என் அன்பு குழந்தையே, நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் பணம். அதுதான் உன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு பணம். அதை எப்படி செலவழிப்பது என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள். உன்னை உன்னுடன் மட்டும் ஒப்பிடு. ஏனென்றால் உன்னை போல் இந்த பிரபஞ்சத்தில் வேறு யாரும் இல்லை. பிறர் முடியாது என்பதை ஒரே ஒரு முறை நீ முடித்துவிடு. அதன் பிறகு அவருடைய எல்லை எப்போதும் உன்னை கட்டுப்படுத்தாது. உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாருமில்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். குழந்தையே, காலை விழித்தவுடன் நான் சொல்லும் இந்த வாக்கியங்களை ஒரு முறையாவது மனதிடம் சொல். அதை உன்னுடைய மனதிடம் சொல்லும் போது அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியுடனும் இருப்பாய். அது என்ன என்பதை நான் சொல்கிறேன், கேள். இனிமையான இந்த காலை நேரத்திற்கு நன்றி. மற்றும் ஒரு இனிமையான நாளை அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமையும். இன்று பல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. இன்று நான் சந்திக்க போகும் அனைத்து மனிதர்களும் மிகவும் அன்பானவர்கள். இன்று நான் அனைவரிடத்திலும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்வேன். இன்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கும். இன்று நான் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். இன்று எனக்கு கிடைக்கும் அனைத்திற்கும் நன்றி. இப்படி நீ ஒவ்வொரு காலை எழும்போதும் நேர்மறை சிந்தனையோடு இருந்தாயானால் அந்த நாள் முழுவதும் உனக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்கும். உன்னுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கையும் அமைகின்றது. குழந்தையே, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு சிறு வட்டத்திற்குள் அடைத்து விடாதே. எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கள் என்று உன்னுடைய இறைவனிடம் உன்னுடைய வேண்டுதலை சமர்ப்பித்து விடு. உனக்கு எது நல்லதோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது நிச்சயமாக உனக்கு என்னிடமிருந்து வந்து சேரும். நீ யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது என கேட்கின்றாய். மகளே, நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில், தைரியமாக போராடு. உனக்குள் இருக்கும் பேராற்றல், பெரும் சக்தி நீ எப்போது அழைப்பாய் என்று காத்து கொண்டிருக்கின்றது. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் மறந்துவிடு. இனி நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என்னை நம்பு, அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய பேர் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சில நபர்களால் நீ கண்ணீர் விட்டு அழுதும் இருக்கின்றாய். உனது பிரச்சனைகளை நினைத்து அனுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒரு விஷயத்தை கூறுகிறேன், நீ நன்றாக புரிந்து கொள். நடக்கும் கால்களில் கூட எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஒன்று முன்னால், மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும் எந்த நிமிடத்திலும் நம்முடைய நிலை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையும் நிமிடத்தில் மாறக்கூடியதுதான். தெளிந்த மனதோடு இரு. பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்கின்றாய். என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றாய். நான் இருக்கும் போது எதற்காக உனக்கு இந்த வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிபுகுந்து அமர்ந்திருக்கிறேன்.
என்னுடைய அன்பு குழந்தைக்கு எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள், இவை அனைத்திலிருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வரப்போகின்றாய். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. அன்பு குழந்தையே, உன்னுடைய தேடல்கள் முடிந்து விட்டது. இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நன்மைகள் உன்னுடைய கை கூடி வரும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய வளர்ச்சியை நான் அதிகப்படுத்துவேன். நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயம் நான் உனக்கு வழி அமைப்பேன். உன்னை நான் பன்மடங்கு பெருகச் செய்வேன். சூழ்ச்சியில் வீழ்த்தியவர்கள், துரோகம் செய்தவர்களின் முன்னே அவர்களே உன்னை பார்த்து அதிசயிக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வைத்திருக்கப் போகிறேன். அதற்காக முழு நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து வா. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் எது வேண்டுமோ அதை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டாம். உனக்கான தேவை எது என்று தெரிந்து கொண்டு அதை கொடுக்கவே நான் உன்னிடம் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதையின்றி வாழ்வது என்று நினைக்கும் என் குழந்தை, என்னிடம் மட்டும் கேட்பதை நினைத்து ஆனந்தம் கொள்கிறேன். என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து அள்ளிக் கொடுக்கவே நான் இருக்கிறேன். உலகப் பொருட்கள் வேண்டாம், என் அப்பா மட்டுமே போதும் என்ற என் பிள்ளையை நான் தாங்குவேன். நீ எப்பொழுது அப்படி நினைத்தாயோ அப்பொழுதே உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு செய்ய போகிறேன். இதற்கு பிறகு உன்னுடைய வளர்ச்சியானது வானத்தில் உள்ள நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகிறது. உன் சிரிப்பில்தான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கிறது. காலம் காலமாய் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் கலந்திருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். வாழ்வில் கடினமான நேரம் என்று எல்லோருக்கும் வரதான் செய்யும். அதற்காக வாழ்வில் சோர்வடைந்து இந்த வாழ்வே வேண்டாம் என்று நினைத்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை. அப்படி நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என் தங்கமே. இருளில்தான் விண்மீனி பூச்சிகளின் வெளிச்சம் நமக்கு தெரியும். அந்த வெளிச்சம் பகலில் தெரிவதில்லை. வாழ்வின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய். இருளில் அலைந்து அதை தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு காலத்திற்கும் நிலைத்திருக்கும். வாழ்வில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும். உன்னுடைய எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது முடிவிற்கு வரும் வரை சற்று காத்திரு என் தங்கமே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? என்றும் உனக்கு நான் உதவி செய்வேன். உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் ஜொலிக்கப் போகிறாய். எனது பிள்ளைகள் என்றும் எனக்கு வைரமே. உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கிறேன். நான் இருக்கும் வரை உங்களிடம் எந்த தீய சக்திகளையும் அண்ட விட மாட்டேன்.